பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று அபிராமி அந்தாதியில் சில பாடல்களை பார்க்க இருக்கிறோம். கடந்த பதிவில் 56வது பாடலில் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே என்று நிறைவு செய்திருந்தோம். இன்று ஐயன் அளந்தபடி இரு நாடி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலை கொண்டு பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே என்று அபிராமி பட்டர் அவர்கள் அன்னையை பார்த்து பாடுகிறார்கள். என் தந்தையாகிய சிவபெருமான் அளந்த அந்த நெல்லை கொண்டு 32 அறங்களையும் செய்கின்ற தாயே, நீ எனக்கு கொடுத்த பசும் தமிழால் ஒருபுறம் உன்னையும் புகழ்ந்து பாடுகிறேன். அதே நேரத்தில் பொருள் இல்லாத வறுமையால் பிறரிடத்திலே சென்று இருப்பதையும் இல்லாததையும் குறித்து பாடபடியாக வைக்கிறாயே, இதுவா உன்னுடைய மெய்யருள் என்று வினவுகிறார். இந்த பாடலில் அபிராமி பட்டர் அவர்கள் காஞ்சிபுரத்திலே ஏகம்பநாதர் நெல் அளந்ததாகவும் அதனை பெற்ற அபிராமி மக்களை காக்கக்கூடிய காமாட்சி என்கின்ற அடிப்படையிலே பெற்று மக்களுக்கு 32 அறங்களையும் செய்து நம்மை காத்து வருகிறாள் என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பாடலில்தான் அபிராமியில் 100 பாடல்களிலும் இந்த ஒரு பாடலில்தான் தமிழ் மொழியை பற்றி பசுந்தமிழ் என்று அபிராமி பட்டர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதே சமயத்தில் திருவாசகத்தில் மாணிக்க வாசகரும் முழு பதிகத்தில் 658 பாடல்களிலும் ஒரு இடத்திலேதான் அவர் தமிழை குறித்து பாடுகிறார். திருவெம்மானை என்கின்ற பதிகத்தில் 10வது பாடலில் விண்ணாலும் மேலவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்கள் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்பாகத்தை ஆளும் பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆண்டு கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் என்று பாடுகின்ற அந்த பாடலிலே தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை என்று குறிப்பிடுகிறார். இங்கு பசுந்தமிழ் என்று குறிப்பிட்டார் அபிராமி பட்டர். அங்கும் மாணிக்க வாசகர் தமிழை குளிர்ச்சி பொருந்திய தமிழ் என்று குறிப்பிட்டிருப்பது உற்று நோக்கத்தக்கதாகும். அடுத்த பாடலிலே அருணாம் புயத்தும் என் சித்தாம் புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம் புயமுலை தையல் நல்லால் தகைசேர் நயன கருணாம் புயமும் வதனாம் புயமும் காராம் புயமும் சரணாம் புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே என்று அபிராமி பட்டர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அம்மையே, வைகரையிலே துயில்கின்ற அந்த இடத்திலும் என்னுடைய மனத்தாமரையிலும் நீ வீற்றிருக்கின்றாய். அதே சமயத்தில் உன்னுடைய கருணை பொருந்திய அடித்தாமரையும் கருணாம்புயமும் சித்தாம்புயமும் காராம்புயமும் உன்னுடைய அழகு பொருந்திய வதனாம்புயமும் வதன தாமரையிலும் பாத தாமரையிலுமே அல்லாமல் எனக்கு வேறொரு புகலிடம் இல்லை என்று இந்த பாடலிலே நீதான் எனக்கு துணை, உன்னையன்றி வேறு துணை இல்லை என்று இந்த பாடலிலே உறுதியாக அன்னையிடத்திலே வேண்டுகிறார். அடுத்த பாடலிலே சற்று வித்தியாசமாக அபிராமி பட்டர் சொல்லுகிறார். தஞ்சம் பிரிது இல்லை ஈது அல்லது என்று உன் தவணரிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன் ஒற்றை நீள் சிலையும் அஞ்சு அம்பு இக்கு அலராகி நின்றாய் அறியாய் எனினும் பஞ்சு அஞ்சு அடியார் பெற்ற பாலரையே என்று குறிப்பிடுகிறார். பஞ்சு அஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார்.
அன்னையே, நீதான் எனக்கு துணை, உன்னுடைய பாதம்தான் எனக்கு பற்று என்று தெரிந்திருந்தும் உன்னை நினையாமலும் உன்னை தொழாமலுமாக நான் சென்று விட்டேன். அதனால் நீ என்னை புறக்கணிக்க கூடாது, எனக்கு தொடர்ந்து அருள் செய்ய வேண்டும். எப்படி அருள் செய்ய வேண்டும் என்றால், உலகத்திலே பெண்கள் பஞ்சும் அஞ்சக்கூடிய மெல்லிய பாதத்தை உடைய பெண்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளை ஏதேனும் ஒரு பிழை செய்தால் தண்டிக்க மாட்டார்கள் அல்லவா? அதுபோல நீயும் என்னை தண்டிக்காமல் எனக்கு கருணை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே அபிராமிப்பட்டர் அவர்கள் அன்னை இடத்திலே தன்னை ஒரு குழந்தையாகவும் அன்னையை தாயாகவும் வைத்து எனக்கு தொடர்ந்து அருள் செய்ய வேண்டும், உன்னை விட்டு பிரிந்தாலும் கூட நீ எனக்கு அருள் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்த பாடலிலே, பாலினும் சொல் இனியாய் படிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்கி நின்றோன் கொன்றை வார்சடையன் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் பெற்ற முடை நாய்த்தலையே என்று 60வது பாடலிலே குறிப்பிடுகிறார். நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே என்று குறிப்பிடுகிறார். அன்னையே, நீ பாலை விட இனிமையான சொற்களை பேசக்கூடியவள். உன்னுடைய பனிமாமலர் பாதம் வைக்க அழகிய திருவடிகளிலே நீ என்னை அந்த பாதத்திலே சேர்க்க வேண்டும். சிவபெருமான் கொன்றை மாலையை பூவை அணிந்திருக்கிறான். தேவர்களும் வணங்கக்கூடிய மேலா சிவபெருமான், அவருடைய தலையிலே உன்னுடைய திருவடி பாதத்தை பதித்திருக்கிறாய். 4 வேதங்களும் நீ கண் பார்த்து அருள்கின்ற அந்த வேதங்களின் மேலும் உன்னுடைய திருவடி தாமரைகளை பதித்திருக்கிறாய். நாய் போன்ற நாற்றமுடைய இழிதகையேனையும் உன்னுடைய திருவடி பாதத்திலே சேர்த்து கொண்டாய். இந்த இடத்திலே அபிராமிப்பட்டர் அவர்கள் அம்மையினுடைய திருவடி தாமரைகள் இறைவனுடைய கொன்றை தலையின் மீதும் வேதத்தின் மேலும் பதித்திருக்கிறாய் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர், தன்னுடைய நாய் போன்ற தலையையும் உன்னுடைய பாதத்தில் சேர்த்து கொண்டாய். அப்படி என்றால் அவர்களை போன்ற நான் தகுதி உள்ளவனா என்று கேட்கிறார். அம்மையினுடைய பேச்சை பாலிலும் இனிய சொல் என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார். திருக்குறளிலே திருவள்ளுவ பெருந்தகையும் ஓரிடத்திலே பாலினும் இனிய சொல் என்பது போல பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊறிய நீர் என்று திருக்குறளிலே காதற் சிறப்புரைத்தல் என்கின்ற பகுதியில் காமத்துப்பாலில் முதல் குறளிலே குறிப்பிடுகிறார். அவரும் அங்கு தலைவன் தலைவியினுடைய அந்த இனிமையான மொழியை பனிமொழி என்று குறிப்பிடுவது இங்கு உற்று நோக்கத்தக்கது. இது போன்று தொடர்ந்து நல்ல பதிவுகள் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு பிறருக்கும் நீங்கள் பகிர்ந்து ஆதரிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.